ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸேவிஎஸ்டியோட வீக்லி அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இன்றைக்கி ஒரு எக்ஸாக்ட் டேட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 15th April 2026 கைஸ் ஒன் மோர் திங். நான் எப்பயுமே சார்ட் ஓப்பன் பண்ணேன், நான் ஃபஸ்ட்டு என்ன பார்ப்பேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ஃப்ரேம் தான் பார்ப்பேன். ஆஸ் ஆஃப் நோ நான் 4 hours டைம் ஃப்ரேமில் இருக்கேன் கைஸ் ஒன் மோர் திங். இன்றைக்கி நான் இன்றைக்கி வீடியோ அனலைஸ் மட்டும் பண்ணாமல் நான் ப்ரீவியஸாக எடுத்த ட்ரேட்ஸோட அனாலிசிஸையும் பார்க்கலாம். ஏன்னா அது ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஸோ அடுத்த ட்ரேட்டில் நம்ம அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம். சரிங்களா கைஸ், இன்றைக்கி எக்ஸேவிஎஸ்டியில் நான் ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன். எஸ்டர்டே எடுத்திருந்தேன். அது இன்றைக்கி மார்னிங் வந்து எனக்கு டிபி கொடுத்தது. சரிங்களா, அது எப்படி எடுத்தேன், எதனால் எடுத்தேன்ற ரீசனை வந்து நம்ம இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ணலாம். சரிங்களா, அண்ட் தென் வந்து நெக்ஸ்ட்டு இந்த வீக்குரிய அனலைசிஸ் நம்ம எக்ஸேவிஎஸ்டிக்கு பண்ணலாம். சரிங்களா, ஃபர்ஸ்ட் கைஸ் நான் வந்து ஒரு மார்க்கெட் வந்து இனிஷியலாக ஒரு டவுன் ட்ரெண்டில் இருந்தது. சரி கைஸ், நம்ம எப்பயுமே ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ண நம்ம யூஸ் பண்ணுற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக் டூல். ஜஸ்ட் பேக் டூலை கிளிக் பண்ணிவிட்டு ஹைஸ் அண்ட் லோஸை ஜஸ்ட் மார்க் பண்ணுங்கள். இந்த ஹை மறுபடியும் இது ஒரு லோ, மீண்டு ஒரு ஹை, மீண்டு ஒரு லோ, மீண்டு ஒரு ஹை, அண்ட் மீண்டு ஒரு லோ, அண்ட் மீண்டு ஒரு ஹை, மீண்டு ஒரு லோ, மீண்டு ஒரு ஹை, மீண்டு ஒரு லோ, அண்ட் மீண்டு ஒரு ஹை, அண்ட் ஒன் மோர் லோ கைஸ். சரிங்களா, இப்படி தான் நம்ம ஜஸ்ட்டு இந்த ஸ்ட்ரக்சரை மார்க் பண்ணி என்ன பண்ணோம்னா இந்த பேக் டூலை எடுத்து ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி கீழே வைங்க கைஸ். நீங்கள் ட்ரா பண்ண ஸ்ட்ரக்சரை ஜஸ்ட் ட்ராக் பண்ணி கீழே ஒயிட் ஸ்பேஸில் ட்ரா பண்ணுங்கள். அண்ட் தென் அதுக்குரிய நேமிங்ஸ் கொடுங்க கைஸ். ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்குது. ஸோ டவுன் ட்ரெண்ட்க்குரிய நேமிங்ஸ் கொடுக்கலாம். ஸோ இது ஒரு லோவர் ஹை அண்ட் லோவர் லோ, மீண்டும் ஒரு லோவர் லோ ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ஆல் கன்சிடர் திஸ் லோவர் லோ அண்ட் ஒன் மோர் திங் கைஸ், இது வந்து மீண்டும் ஒரு லோவர் ஹை ஃபார்ம் ஆகிட்டு மறுபடியும் நமக்கு இங்கே ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கு. சரிங்களா, இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்தது. ஸோ இதுக்கு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நேம் கொடுப்பேன். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்தால் தான் நெக்ஸ்ட்டு நமக்கு ஒரு லோவர் லோ ஃபார்ம் ஆகும். சரிங்களா, இது ஒரு லோவர் லோ அண்ட் ஒன் மூர் லோவர் ஹை ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ஐ கன்சிடர் திஸ் அஸ் அ லோவர் ஹை. ஸோ கைஸ், இங்கேருந்து என்னென்னா மார்க்கெட் நமக்கு வந்து ப்ரீவியஸாக ஃபார்ம் ஆயிருந்த லோவர் லோவை மார்க்கெட் பிரேக் பண்ணல. ஸோ மார்க்கெட் எப்போ இந்த இடத்த பிரேக் பண்ணுதோ அப்போ தான் நம்ம வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்கோம், டவுன் ட்ரெண்ட் கண்டினியூஷன் இருக்குதுன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுவோம். பட் இங்கே வந்து மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் கண்டினியூஷன் ஆகலை. ஸோ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்கல. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா நமக்கு இன்னொரு கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஸோ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்காதனால மார்க்கெட் வந்து அடுத்து என்ன சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்து மறுபடியும் ஒரு அப் ட்ரெண்டில் போதான்னு சொல்லி பார்ப்போம். சரிங்களா, அதே போல் மார்க்கெட் வந்து இங்கே ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருக்கு. ஏன்னா ப்ரீவியஸாக ஃபார்ம் ஆகிருந்த லோவர் ஹையை மார்க்கெட் எப்போ பிரேக் பண்ணுதோ அதை வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டரை கன்சிடர் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஏன்னா இந்த இடத்துல பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்கலை, இந்த இடத்துல சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்திருக்கு. சரிங்களா, ஸோ கைஸ் ஐல் கன்சிடர் திஸ் இஸ் a நியூ higher high and this is a low higher low and இது வந்து மீண்டும் ஒரு higher high ஃபார்ம் ஆயிருக்கு. எப்படி ஹையர் ஹை ஃபார்ம் இருக்குன்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்த பிறகு தான் ஹையர் ஹை ஃபார்ம் ஆகும். சரிங்களா, அப் ட்ரெண்டுக்கு இது ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ கைஸ் மறுபடியும் மீண்டும் ஒரு ஹையர் லோ நடந்திருக்கு, ஹையர் லோ அண்ட் இங்கே மீண்டும் ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்து மீண்டும் ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் ஆகி அண்ட் தென் கைஸ் நம்ம இந்த இடத்துல நம்ம அப் ட்ரெண்டில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அண்ட் ஏன்னா நமக்கு ஹையர் ஹைஸும் ஹையர் லோஸும் ப்ராப்பராக ஃபார்ம் ஆகி வந்தது. கைஸ் அடுத்து நம்ம என்ன செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டரில் இந்த ஸ்ட்ரக்சரில் நமக்கு இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணோம். அண்ட் ஒன் மோர் திங், இங்கே இந்த இடத்துல நமக்கு ஒரு இம்பேலன்ஸ் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிடும் செக் பண்ணணும் கைஸ். செக் பண்ணிட்ட பிறகு என்ன ஆகணும்னா நம்ம என்ன என்ட்ரி எடுக்கணும்னா பை என்ட்ரி எடுக்கணும். சரிங்களா, பை என்ட்ரி எடுத்துகிட்டு என்னோட என்ட்ரி இந்த இடத்துல இருக்கும். சரிங்களா, இம்பேலன்ஸ் அண்ட் ஆர்டர் பிளாக் ரீடெஸ்ட் பண்ண பிறகு இருக்கும். சரிங்களா, ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்து எப்பயுமே ஒரு அப் ட்ரெண்டில் இருந்தீங்கன்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து பிலோ த ஹையர் லோ இருக்கும். சரிங்களா, அண்ட் டிபி வந்து நியர் ஹையர் ஹைன்னு இருக்கும். சரிங்களா, இப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களோட ட்ரேட் வந்து ஒரு நல்ல ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவை மெயின்டைன் பண்ண முடியும். சரிங்களா கைஸ், இதுதான் நான் வந்து ட்ரா பண்ண ஸ்ட்ரக்சர். ஸோ இதில் வந்து ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா உங்களுக்கு ட்ரெண்டில் மார்க்கெட்டில் லைவ் மார்க்கெட்டில் பார்க்க உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னும் போது ஜஸ்ட் நீங்கள் வந்து இப்படி ட்ரா பண்ணி உங்களுக்குரிய ஒரு ஐடென்டி பண்ணிக்கோங்க. நான் இந்த ட்ரெண்டில் இருக்கேன், ஸோ இந்த இடத்துல தான் என்ட்ரி ஆக போகிறேன். சரி கைஸ், இதை நான் வந்து லைவ் மார்க்கெட்டில் அப்ளை பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் ட்ராக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் லைவ் மார்க்கெட்டில் நம்ம பார்க்கலாம். பாருங்கள் ஒரு லோவர் ஹை ஃபார்ம் ஆயிருக்கு அண்ட் தென் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்து மீண்டும் ஒரு லோவர் லோ, மீண்டும் ஒரு லோவர் ஹை நடந்திருக்கு, லோவர் ஹை ஃபார்ம் ஆயிருக்கு. கைஸ் இந்த இடத்துல ப்ரீவியஸாக ஃபார்ம் ஆயிருந்த லோவர் லோவை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணியிருந்தால் அது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இங்கே நடந்திருக்கும். சரிங்களா,
பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ நடக்கலை. ஸோ நான் என்ன பண்ணுவேன், ஸோ வெயிட் பண்ணுவேன் மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட்டு என்ன அப் ட்ரெண்டுக்கு போக போதா டவுன் ட்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கைஸ் ப்ரீவியஸாக ஃபார்ம் இந்த லோவோ ஹையை மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ அதை நான் என்னவா கன்சிடர் பண்ணுவேன்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டராக கன்சிடர் பண்ணுவேன். இந்த இடத்துல மார்க்கெட் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்து புதுசாக ஒரு ஹை ஃபார்ம் ஆயிருக்கு. சரிங்களா, ஹை ஃபார்ம் ஆகிட்டு மீண்டும் நமக்கு வந்து ஒரு ஹையர் லோ ஃபார்ம் இருக்குது. ஸோ கைஸ் ஹையர் லோ ஃபார்ம் ஆன பிறகு ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்து புதுசாக ஒரு ஹை ஃபார்ம் இருக்குது, மீண்டும் ஒரு ஹையர் லோ, அண்ட் தென் கைஸ் இங்கே மீண்டும் ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஹையாக ஃபார்ம் இருக்குது. சரிங்களா, ஹை ஃபார்ம் ஆகிட்டு மீண்டும் ஒரு ஹையர் லோ ஃபார்ம் பண்ணும்போது எனக்கு 2 கன்ஃபர்மேஷன் இருக்குது கைஸ் இந்த இடத்துல. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த இடத்துல வந்து இந்த இடத்துல ட்ராயிங்ஸில் சொல்லியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ணணும்னா இம்பேலன்ஸ் இருக்கா, அப்புறம் வந்து ஆர்டர் பிளாக்ஸ் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணணும்னு சொன்னேன். ஸோ கைஸ் இங்கே வந்து எனக்கு சூப்பரான ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. சரிங்களா, இந்த ஆர்டர் பிளாக் அண்ட் தென் ப்ளஸ் இம்பேலன்ஸும் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுன்னா, இந்த ஹை ஃபார்ம் ஆன உடனே ஸோ நான் ஹையர் லோ மறுபடியும் எப்போ ஃபார்ம் ஆகுதுன்னு வெயிட் பண்ணுவேன். அண்ட் தென் கைஸ் இந்த ஆர்டர் பிளாக்கை மார்க்கெட் எப்போ வந்து ரீடெஸ்ட் பண்ணுது அப்படின்றத நான் வெயிட் பண்ணி பார்த்துருப்பேன். சரிங்களா, வெயிட் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக மார்க்கெட் எப்போ இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணிச்சோ நான் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்து என்னோட டிபி வந்து ப்ரீவியஸாக ஃபார்ம் ஆயிருந்த ஹையர் ஹைலையும் அண்ட் தென் ஸ்டாப் லாஸ் வந்து பிலோ திஸ் ஹையர் லோலையும் வச்சுருக்கேன். சரிங்களா, ஸோ என்னோட இந்த ஆர்டர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஒரு ஹையர் ஃபார்ம் ஆகி மீண்டும் ஒரு ஹையர் லோ ஃபார்ம் ஆகிட்டு மீண்டும் ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்து புதுசாக ஒரு ஹை ஃபார்ம் ஆகி, அதாவது ப்ரீவியஸ் லேட்டஸ்ட் ஹையர் ஃபார்ம் ஆகி மீண்டும் அது கீழே இருக்க ஒரு ஆர்டர் பிளாக்கை மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணும்போது, அதாவது ஹையர் லோவில் இருக்க ஆர்டர் பிளாக் ப்ளஸ் இம்பேலன்ஸை மார்க்கெட் எப்போ ரீடெஸ்ட் பண்ணுதோ அப்போ தான் நான் இந்த ஆர்டரை என்ட்ரி எடுத்தேன். இதுதான் கைஸ் நான் இந்த ஆர்டரை எப்படி எடுத்துன்றதோட அனாலிசிஸ். சரிங்களா கைஸ், அண்ட் தென் நம்ம ஃபியூச்சராக என்ன பண்ண போகிறோம்னா இந்த வீக்குக்குரிய அனாலிசிஸ் பார்க்கலாம். அதே கைஸ் சிம்பிள், ஏன்னா லைவ் மார்க்கெட்டில் தான் இருக்கும், நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் ட்ரா பண்ணி காமிச்சிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஜஸ்ட் இந்த இது மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஆர்டர் பிளாக்கை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஐ கன்சிடர் திஸ் லோ ஆஸ் எ ஹையர் லோ. சரிங்களா, ப்ரீவியஸாக ஃபார்ம் ஆயிருந்த ஹையர் லோ. அண்ட் ஒன் மோர் திங், ஹையர் லோ ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா நான் என்ன பண்ணணும்னா, இந்த ப்ரீவியஸாக ஃபார்ம் ஆயிருந்த ஹையை மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்கான்னு பார்க்கணும். சரிங்களா கைஸ், இதை பிரேக் பண்ணியிருக்கு. பட் நான் இதை வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சராக கன்சிடர் பண்ணுவேன்னா எஸ், பட் ஆனால் என்னென்னா எனக்கு இன்னும் ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, இந்த ஒரு கேண்டில் வந்து இதுக்கு அடுத்த கேண்டலோ இல்லை இந்த கேண்டலோ புல்லிஷாக ஃபார்ம் ஆகிட்டு. சரிங்களா, இந்த எப்பயுமே கைஸ் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்த இடத்துல இந்த மாதிரி விக்ஸு ஃபார்ம் ஆகக்கூடாது. சரிங்களா, எப்பயுமே இந்த மாதிரி பாருங்கள், இதை ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த மாதிரி ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கும். சரிங்களா, ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்தாலும் இதே டவுன் ட்ரெண்டுக்கும் வைஸ் வெர்ஸா தான். சரிங்களா, எப்பயுமே பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்கும்போது நீங்கள் விக்ஸை நம்பி பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்துருச்சுன்னு சொல்லி அந்த ஆர்டருக்குள்ளே என்ட்ரி ஆகாதீங்க. வெயிட் பண்ணுங்கள் புல்லிஷ் கேண்டில் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும். சரிங்களா, புல்லிஷ் கேண்டில்னால் ஜஸ்ட் இது மாதிரி ஒரு புல்லிஷ் கேண்டில் இங்கேருந்து ஃபார்ம் ஆகிட்டு இப்படி ஃபார்ம் ஆனால் தான், நான் அதுக்கு கலரிங் கொடுத்துறேன் கைஸ். இப்படி ஃபார்ம் ஆனால் தான், இந்த மாதிரி ஃபார்ம் ஆனால் தான் ஒரு கிளியரான ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்குன்னு அர்த்தம். சரிங்களா, பாருங்கள் இங்கே கூட ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கு. பட் இந்த இடத்துல வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் இருந்ததுனால தான் இது ஒரு கரெக்டான பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இதுவும் ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் தான் டவுன் ட்ரெண்டுக்கு. இங்கே ஒரு புல்லிஷ் கேண்டில் இருக்குது பாருங்கள். சரிங்களா கைஸ், எப்பயுமே விக்ஸை வந்து கன்சிடர் பண்ணாதீங்க பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சராக. ஸோ கன்சிடர் ஃபுல் பாடி கேண்டில். சரிங்களா, ஆஸ் அ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். சரிங்களா, அண்ட் கைஸ் நான் இதை வந்து அது வரையும் வெயிட் பண்ணுவேன். வெயிட் பண்ண பிறகு என்னென்னா, ப்ரீவியஸாக ஃபார்ம் ஆயிருந்த ஹை அண்ட் ஹையர் லோ. நெக்ஸ்ட் நான் என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஹையர் லோஸில் எதனா ஆர்டர் பிளாக்ஸ் இருக்கான்னு செக் பண்ணணும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. இந்த ஆர்டர் பிளாக்ல இருந்து ஸோ மார்க்கெட் என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல எப்போ ரீடெஸ்ட் பண்ணுதோ, சரிங்களா, இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபினிஷ் ஆகி பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு மார்க்கெட் மறுபடியும் இந்த இடத்துல எப்போ நமக்கு இந்த ஹையர் லோவில் இருக்க ஆர்டர் பிளாக்கை ரீடெஸ்ட் பண்ணுதோ மறுபடியும் ஒரு மைனர் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிப்லேருந்து நம்ம என்ட்ரி ஆகும். சரிங்களா, இதுதான் நம்மளோட ஃப்யூச்சர் ட்ரேடாக இருக்கும். சரிங்களா, இதுதான் நம்மளுடைய இந்த வீக்குக்குரிய யூஎஸ்டியோட அனலைசிஸாக இருக்கும் கைஸ். இதுதான் என்னோடய என்ட்ரி. ஸோ என்னோடய ட்ரேட் வந்து என்னோடய ட்ரேடோட டிபி வந்து ப்ரீவியஸாக ஃபார்ம் ஆயிருந்த ஹைலையும் அண்ட் தென் ஹையர் லோ, அதாவது ஸ்டாப் லாஸ் வந்து ப்ரீவியஸாக ஃபார்ம் ஆயிருந்த ஹையர் லோன்னு இருக்கும் கைஸ். இதுதான் என்னோட இந்த வீக்குக்குரிய XAUSDயோட அனலைசிஸ். அண்ட் ஒன் மோர் திங் கைஸ், உங்களுக்கு எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் ஜஸ்ட் நீங்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்குரிய ரிப்ளைஸும் கொடுக்குறேன். ஆஸ் வெல் as நான் முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் எவ்வளோ சீக்கிரமாக போஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போஸ்ட் பண்ணுறேன் கைஸ். அண்ட் கைஸ் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் கமெண்ட் இன் திஸ் வீடியோ. தேங்க்யூ கைஸ்.